ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டிக்கான சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரை ஃபுல் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசனான இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லா டைப் ஆஃப் பாலிட்டி டாபிக்ஸ்லையுமே இந்த பர்டிகுலர் செஷனை கவர் பண்ணியிருக்கோம் இந்த சென்ஸ் நம்ம அட்லீஸ்ட் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயம் அரசியலமைப்பை பற்றி சொல்லியிருப்போம். பட் பர்டிகுலர்லி இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக இது வரைக்கும் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சேர்த்து கேதர் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அதுக்குன்னு என்ன சிறப்பு கூறுகள் இருக்குது, மக்களுக்குன்னு உரிமை என்ன இருக்குது, கடமை என்ன இருக்குது, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுனா என்ன, அந்த கோட்பாடு வந்தால் சூழ்நிலை எப்படி இருக்கும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவசர நிலை பிரகடனம்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரசியலமைப்பு அப்படின்றது என்னென்னா ஒரு பேசிக் ரூல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அந்த கிளாஸ் வந்து ஆஸ் பர் தி நார்ம்ஸ் படி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு சில அடிப்படை கொள்கைகள்லாம் இருக்கும். அதை தான் வந்து அடிப்படை சட்டமாக வைக்கிறாங்க. அதுதான் அரசியலமைப்பு அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு நாட்டோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டாக அங்கே இருக்குது. இந்த அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கொள்கை எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ, அமெரிக்காலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இந்த அரசியலமைப்பு உருவாகிறது ஏன் வந்து அவசியமாக இருக்குது, அரசியலமைப்புக்கான அவசியம் என்ன அப்படின்னா, மக்களாட்சி ஒரு நாடு ஃபாலோ பண்ணுது அப்படின்னாலே அங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைப்படுது. அந்த சட்டம் எப்படி இருக்கணும், அங்கே என்ன மக்கள் இருக்காங்களோ அந்த மக்கள் வாழ விரும்புகிற வகையில் இருக்கிற சில அடிப்படை கொள்கைகள் கொண்டதாக தான் அது இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஒரு அரசியலமைப்பு பார்த்தாலே அந்த சமூகம் வந்து எப்படிப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தோட அடிப்படை தன்மை வந்து நமக்கு அந்த அரசியலமைப்பை பார்த்தாலே தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியலமைப்புக்கு தேவையான மக்களாட்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே அரசியலமைப்பு தேவைப்படுது. அந்த அரசியலமைப்பு என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துது. ஸோ இதெல்லாம் நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1946 அப்போ அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு வந்து ஒரு திட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1942 கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு வந்திருக்கும். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் 1946 கேபினெட் தூதுக்குழு சொல்லி வந்திருக்கும். இந்த தூதுக்குழு வந்து சில விஷயங்களை நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் ஆகிறப்ப அரசியலமைப்பு சட்டம் எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அட்வைஸ் படி, அவங்களோட பரிந்துரைப்படி தான் நம்ம சில விஷயங்கள் இந்த அரசியலமைப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதில் முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை வேணும். ஒரு அரசியலமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு குழு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு அரசியல் நிர்ணய சபை இருந்தால் தானே அடுத்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் அதில் வந்து 292 மாகாண பிரதிநிதிகள், அதாவது மாகாணம்னா இப்போ எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். ஸோ அதுதான் மாகாணம். அந்த மாகாணத்துலேருந்து 292 பேர், சுதேச அரசு பிரதிநிதிகள்லேருந்து 93 பேர். ஏன்னா அப்போ எல்லாமே இந்த மாதிரி மாகாணமாக பிரிச்சு இல்லை, சில பகுதிகள் வந்து அரசர்கள் கீழே தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 93 பேரும், அண்ட் தென் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3, பலுச்சிஸ்தான்லேருந்து 1, மொத்தமாக 389 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அது 4 ஏபிசிடின்னு சொல்லுவோம். அஜ்மீர், பலுச்சிஸ்தான், கூர்க், டெல்லி அதுலேருந்து ஒருத்தவங்க. ஸோ மொத்தமாக 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த கூட்டம், இந்த அரசியல் நிர்ணய சபையில் 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 டெல்லியில் தான் நடக்கும். அந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு பேசி அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கான தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி அவர் மறுநாளே இறந்துடுவார். டிசம்பர் 9 கூட்டம் கூட்டுறாங்க. 10ஆம் தேதி அவர் இறந்துடுவார். திரும்ப 11ஆம் தேதி அப்போ ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் தென் அவர் கூட துணைத் தலைவராக HC முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரியார், இவங்க 2 பேரையுமே துணைத் தலைவர்களாக செலக்ட் பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில். அடுத்தது இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 பார்ட்டாக 166 நாட்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபைக்கான கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் என்ன விஷயங்கள்லாம் அரசியலமைப்பில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2473 திருத்தங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அதில் சில விஷயங்கள் மட்டும் குழுக்கள் மூலமாக திருத்தமும் செஞ்சுருக்காங்க. ஸோ அரசியலமைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கே நிறைய குழுக்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த குழுக்கள் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான குழு அப்படின்னு பார்த்தோன்னா சட்ட வரைவு குழு. நமக்கு நல்லா தெரியும், அதோட தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அவங்களோட தலைமையில் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்குறாங்க. அதனால இவர் வந்து
இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பிஆர் அம்பேத்கரை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வரைவு குழு தான். அந்த வரைவு குழுவில் தலைவராக அம்பேத்கர் இருந்திருப்பார். இவர் இல்லாமல் இன்னும் உறுப்பினர்கள் மொத்தமாக 7 மெம்பர்ஸும் வந்து அதில் இருந்திருப்பாங்க. சரி, இந்த அரசியலமைப்பு சட்டம் ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே இதை பற்றி நிறைய விவாதம். ஏன்னா புதுசாக ஒரு ஃபேக்ட் வருதுனாலே கண்டிப்பாக அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய விவாதம் வருது பொதுமக்களுக்கு இடையில, பத்திரிக்கையில், இல்லை சட்டமன்றங்களில், இந்த மாதிரி அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு முகவரி 22 பார்ட்டு 395 சட்டப்பிரிவுகள் 8 அட்டவணை கொண்டு அரசியலமைப்பு வந்து 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அண்ட் இதை வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அப்படின்ற ஒரு இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதியிருப்பார். அது நமக்கு பார்த்தாலே தெரியும். முகவரியில் கையால் தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து அழகுபடுத்தவும் செஞ்சுருப்பாங்க. அவர் வந்து ராம் மனோகர் சின்ஹா அப்படின்றவர் அழகுபடுத்தியிருப்பார். அண்ட் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சிறப்பு கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பில் ரொம்ப நீளமானது எதுன்னு பார்த்தா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். நிறைய இடத்துல எழுதப்பட்டதும் இருக்கும், எழுதப்படாததும் இருக்கும். அப்படி எழுதப்பட்டதில் ரொம்ப நீளமானது நம்மளோடது. அதுபோல் நம்ம வந்து நிறைய நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து ஜாயின் பண்ணியிருப்போம். அண்ட் நெகிழும் நிகழத்தன்மை, சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சில விஷயங்களை மாற்ற முடியாது. கூட்டாட்சி முறை, அரசாங்கம், அதாவது இது வந்து முறை கேட்ட நாடாளுமன்ற முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் வந்து கூட்டாட்சி 2 பேரும் ஜாயின் பண்ண மாதிரியான இந்த கூட்டாட்சி முறை அரசாங்கம் வந்து இங்கே செயல்படுத்தப்படுது. அதுபோல் சமய சார்பற்ற நாடு, எந்த மதத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாது கவர்மெண்ட். அண்ட் சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. வயது வந்து ஒரு வாக்குரிமை இருக்குது. 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க ஓட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் முகவுரை, ப்ரீயம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முகவுரை அப்படின்றதே லைக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. அதாவது நம்ம அரசியலமைப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தாலே நமக்கு தெரியணும். இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது தெரியறதுக்கான பேசிக்காக இருக்கிற கொள்கைகளோ, என்ன நோக்கம், என்ன லட்சியம் இப்படின்றதெல்லாம் வந்து அதில் இருக்கணும். இதை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் எக்ஸாமில் கேட்குறது இருக்கும். இதயம் மற்றும் ஆன்மா, திறவுகோல், இந்த மாதிரி. ஸோ அதில் முகவுரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். 1947 ஜனவரி 22 அப்போ தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த முகவுரை அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை கூட்டம் 1946 டிசம்பரில் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு 4 விதமான கூட்டங்கள் நடந்திருக்கும். டிசம்பர் 9 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கூட்டம் நடக்கும். அதில் வந்து ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் கேட்டதுபடி அவர் 1946 கேட்டிருப்பார். 1947 ஜனவரி 22 இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த முகவுரையில் சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வேர்டை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் இந்த முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வேர்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிலே தெரியுது, அப்போ மக்கள் தான் அங்கே மெயின் முக்கியமான பேஸ் ஆதாரமாக மக்கள் தான் இருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு மக்களாகிய அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுபோல் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்றதும் நம்மளோட முகவுரையில் இருக்கும். இதில் இருக்க சமூக பொருளாதார அரசியல், குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட முக்கிய நோக்கமாக, நம்மளோட அரசியலமைப்போட முக்கிய நோக்கமாக இருக்கும். அது வந்து நம்மளோட முகவுரையிலையுமே கூட ரைட் ஆகி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், முகவுரையில் என்னென்ன விஷயங்கள் குறிக்கோள் தீர்மானத்தின் மூலமாக தான் முகவுரை வந்துச்சு, எப்போ என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது. அதுபோல் 1789 அப்போ ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த டைமில் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் தேவை அப்படின்ற முக்கியமான முழக்கமாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக, ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அது டெவலப் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தேவை. ஸோ அது தேவையை புரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து முகவுரையில் சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து குடியுரிமை. ஸோ குடியுரிமை அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் நம்ம இருக்கிறதுக்கான உரிமை தான் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் நம்ம ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு இருக்குது. ஸோ குடியுரிமை அப்படின்னா குடிமகன். ஸோ குடிமகன்னா ஒரு சிட்டிசன், ஒரு பகுதியில் வாழ்கிறவங்க, சிவில்ஸ். நம்ம இதை ஆல்ரெடியே பார்த்துருப்போம்.
சிட்டிசன் அப்படின்றது சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது தான். அப்படின்னா என்னென்னா ஒரு சிட்டி மாதிரி இருக்க ஒரு நகர அமைப்பில் வசிக்கிறவங்கள தான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒற்றை குடியுரிமை தான். இந்த குடியுரிமை பற்றி நம்ம அரசியலமைப்போட பார்ட் 2ல் சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரை இருக்கும். இது அப்படியே அழகாக பார்ட்லேருந்து அப்படியே வரலாம். பார்ட் 1 பார்த்தோம்னா 1லேருந்து 4 வரைக்கும் மாநிலங்களோட பெயர் எல்லை பற்றி சொல்லியிருக்கும். அதுபோல் பார்ட் 2 வந்து குடியுரிமை பற்றி 5லேருந்து 11 வரையிலையும் சொல்லியிருக்கும். அண்ட் இதுக்கு குடியுரிமை வந்தாலே ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வந்துக்கணும். குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்றது இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கெலாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடியுரிமை சட்டம் வந்திருக்கும் 1955. இது வந்து ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம குடியுரிமையை கெட் பண்ணலாம், இன்னொன்று நம்ம எப்படி குடியுரிமை நமக்கு போகும் அப்படின்றது. அதுபோல் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினால இது வந்து 9 முறை இந்த குடியுரிமை சம்மந்தமான விஷயமே வந்து 9 டைம் வந்து இதில் சேஞ்சஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ எப்படி நம்ம குடியுரிமை வாங்கலாம், குடியுரிமை பெறுறதுக்கு ஒரு 5 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிறப்பின் மூலம், அதாவது 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு அடைஞ்ச அந்த தேதிக்கு அப்புறமோ அந்த தேதியிலையோ இந்தியாவில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை. அவங்க சப்போஸ் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க இந்தியா வரும்போது இங்கே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து பிறப்பின் மூலம். அந்த பிறந்ததுனால அவங்க இந்தியாவில் அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை. 2வது பார்த்தோம் அப்படின்னா வம்சாவழி மூலம், அதாவது அதே டேட் 1950 ஜனவரி 26 தான். அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு அப்புறமோ அவங்க வெளிநாட்டில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட தந்தை, நல்லா நோட் பண்ணிக்கணும், ஃபாதர் மட்டும், மதர் கிடையாது. அவங்க தந்தை மட்டும் அப்போ அந்த டைமில் அவங்க பிறந்த டைமில் அவங்க இந்திய குடிமகனாக இருந்தாங்கன்னா போதும். இந்திய குடிமகனாக இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வம்சாவளி மூலம் அவங்க இந்திய குடியுரிமை வந்து வாங்க முடியும். 3வது பதிவின் மூலம், ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி அவங்க கெட் பண்ணலாம். அடுத்தது இயல்புரிமை, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பட் ஏதோ வேலைக்காக இந்தியா வராங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது சம் டேஸுக்கு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியும் அவங்களும் இயல்பு குடியுரிமை பெறலாம். அதுபோல் பிரதேச நாடுகள் இணைவு, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பக்கத்தில் இருக்க கண்ட்ரி நம்ம கூட சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமும் வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து பெற முடியும். அதுபோல் எப்படி நம்ம 5 விஷயம் மூலமாக குடியுரிமை வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் மூலமாக குடியுரிமை வந்து இழக்க முடியும். ஒன்று வந்து குடியுரிமையை துறக்கிறது, இன்னொன்று முடிவுக்கு வருதல், இன்னொன்று இழத்தல். ஸோ இந்த 3 விஷயங்கள். ஒன்று, ஒரு சிட்டிசன் தானாக வந்து நான் வேறு சிட்டிசன்ஷிப்பில் இருக்கேன் அதனால் எனக்கு இந்த குடியுரிமை வேண்டான்னு கேட்கலாம். 2வது, அவங்க வேறு நாட்டுக்கு போயிட்டு அங்கே குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா தானாகவே நம்ம இந்திய குடியுரிமை அவங்களுக்கு முடிவுக்கு வந்துடும். 3வது பார்த்தோம் அப்படின்னா அவங்க இயல்புரிமை மூலமாகவோ ஏதோ அப்ளை பண்ணியோ அவங்க வந்து குடியுரிமையை வாங்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்க குடியுரிமை வாங்கினதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஏதோ மோசடி பண்ணி தான் வாங்கியிருக்காங்க, இல்லை தவறான பிரதிநிதித்துவமாக காட்டியிருக்காங்க, உண்மையை மறைச்சிருக்காங்க, இல்லை எதிரி நாட்டு கூட வாணிகம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து அவங்க குடியுரிமை வந்து இழக்க செய்யலாம். நம்மளா அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இழக்க செய்யும். ஸோ இதுதான் 3 விஷயங்கள். அந்த குடியுரிமை அவங்க எப்படி துறக்கலாம், முடிவுக்கு வருதல், அப்படி இல்லைனா இழக்கிறது. 5 வகையில் பெற முடியும், 3 வகையில் இழக்க முடியும். அடுத்தது அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அதாவது பார்ட் 3ல் சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35 வரைக்கும். பார்ட் 1லேருந்து 4, பார்ட் 2 5லேருந்து 11, பார்ட் 3 12லேருந்து 35. இதுதான் வந்து சட்டப்பிரிவுகள். இது வந்து அடிப்படை உரிமை அப்படின்றது இந்த விஷயமும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் நம்ம இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்திருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சொத்துரிமையை வந்து நான் சாதா சட்டமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த பகுதி 3 வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி ஒரு விஷயம் படித்தோம், முகவுரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கரெக்டாக பகுதி 3 மட்டும். பகுதி 3ன்றது யார், அடிப்படை உரிமைகள் பற்றியது. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம். ஏன்னா உரிமைகள் தான் வந்து ரொம்ப தேவையான விஷயம், அதனால் இதை வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுபோல் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் கூட இருக்குது. அடுத்த விஷயம்,
என்ன அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நம்ம இப்போ இதில் சொன்னோம் அடிப்படை உரிமையில் மொத்தமாக 12லேருந்து 35 வரைக்குமான சட்டப்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு. அதுலேயும் பர்டிகுலர்லாக சட்டப்பிரிவு 32 என்ன அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதில் யார் வருவாங்க? நீதி பேரான ரிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ எனக்கு வந்து அடிப்படை உரிமை இருக்குது, ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டோ ஆர் ஹை கோர்ட்டோ அந்த ஜட்ஜ் வந்து ஒரு ஆணை அவங்க கைப்பட எழுதி ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க, நீதிமன்றம் உத்தரவோட. அதுக்கு பேர் தான் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். போத் ரெண்டு நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வச்சுருக்கு. இது மக்களோட இந்த மாதிரி பேசிக் ரைட்ஸை கூட இது பாதுகாத்து கொடுக்கறது அப்படின்றதுனால இந்த உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சட்டப்பிரிவு 32 மட்டும் என்ன சொல்கிறாரு B.R. அம்பேத்கர் அப்படின்னா அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 32 மட்டும் பர்டிகுலர்லாக. ஸோ முகவுரை என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம். அதுபோல் பார்ட் 3 என்ன சொல்கிறோம், மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு. அடுத்தது இந்த 5 வகையான நீதி பேராணை சொன்னோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது என்ன அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தவங்க இருக்காங்க, சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தவங்களை வந்து கைது செய்கிறத பாதுகாக்கிறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மனுதாரர் வந்து அவங்களுடைய சட்ட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்க மனு தொடர்பான அந்த வேலைகளை வந்து அவங்க அந்த துறையிலேருந்து அவங்க செஞ்சுக்கலாம். தடையுறுத்தும் நீதி பேராணை கீழ் நீதிமன்றம் வந்து அதுக்கு எல்லை என்ன, இதை தாண்டி அவங்க பண்ணக்கூடாது, ஒரு விஷயங்களை வந்து எல்லையை தாண்டி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஆவணக்கோட்பு பேராணை அப்படின்றது உயர்நீதிமன்றம் அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கறது. ஒரு உரிய அதிகாரத்தை கீழ் நீதிமன்றங்கள்கிட்ட இருந்து கொடுக்க சொல்லி கேட்குறது தான் ஆவண கேட்பு. தகுதி முறை வினா அரசு நிறுவனங்கள்லாம் கைப்பற்றதை தடை செய்கிறது தான் இந்த தகுதி முறை வினவு நீதி பேராணை. ஸோ அடிப்படை உரிமைகள் பார்ட் 3, அதுலேயும் முக்கியமாக 32 வந்து நீதி பேராணைகள் பற்றி ஒரு 5 நீதி பேராணைகள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் நம்ம 12லேருந்து 35 வரைக்கும் சொன்னோம். ஸோ அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சமத்துவ உரிமை. இது நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயுமே ரிப்பீட்டிவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். 14 வந்து சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் தான் அப்படின்றது. 15 வந்து எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் மதம், இனம், சாதி இந்த மாதிரி எந்த காரணம் வச்சுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றது. 16 வந்து பொதுவான வேலைவாய்ப்பில் சமமாக, அது ஆண் பெண் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், எல்லாமே சமமாக இருக்கணும். 17 தீண்டாமை ஒழிக்கிறது. 18 வந்து அவங்களுக்குன்னு தனியாக இப்போ ராஜாவோ இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் இல்லாமல் இராணுவம் சார்ந்தோ இல்லை கல்வி படிச்சிருக்காங்களோ அந்த படித்ததுக்கு சார்ந்த பட்டங்கள் மட்டும்தான் கொடுக்கணும். இதை தாண்டி வேறு எதுவும் அடிஷ்னலான பட்டங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது. அடுத்தது சுதந்திர உரிமை. 19ல் நிறைய உரிமை, பேசுகிறதுக்கான உரிமை, கருத்து தெரிவிக்கிறது, ஒரு இடத்துல மக்கள் கூடுறதுக்கு இல்லை சங்கம் அமைக்கிறதுக்கு, நம்ம இந்திய நாட்டுக்குள்ளார எங்கே வேணாலும் வசிக்கிறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய உரிமைகள் வந்து பிரிவு 19 கீழ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிவு 20 பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு நபர் வந்து அவங்க மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தண்டனைகள்லேருந்து அவங்க அந்த குற்றம் செய்யலை அப்படின்னா அந்த தண்டனையிலேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கான உரிமை. 21 வந்து தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்புக்கான உரிமை. 21A அடிஷ்னலாக தான் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. தொடக்க கல்வி பெறுறதுக்கான உரிமை, கட்டாயமாக தொடக்க கல்வி வேணும் அப்படின்ற உரிமை. 22 சில வழக்கில் அவங்கள கைது செஞ்சு தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு எதிராக அவங்களுக்கு பாதுகாப்பு வைக்கிற உரிமை வந்து பிரிவு 22ல் இருக்குது. அடுத்தது 23 பார்த்தோன்னா ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதாவது கட்டாயமாக அவங்க அந்த வேலை பார்க்கணும், கொத்தடிமையாக கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை பார்க்கணும், சேலரியும் தர மாட்டாங்க, இல்லை அவங்க செய்கிற வேலைக்கான தகுதியான ஊதியம் தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பிரிவு. 24 பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த மாதிரி வேலைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறது, தொழிற்சாலையிலையோ இல்லை ரொம்ப வந்து அங்கே வேலை கஷ்டமானதாக இருக்கும், ஆபத்தானதாக இருக்கும், அந்த மாதிரி இடங்களில் குழந்தைங்களை வந்து வேலை பார்க்க வைக்கிறது. அடுத்தது 25 அவங்க எந்த சமயத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அதுபோல் அதை பின்பற்றதுக்கான வழிகளை பரப்பலாம். 26 பார்த்தோன்னா சமய விவகாரங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. 27 எந்த மதத்தை பரப்புறதுக்கும் அவங்க வந்து வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 28 பார்த்தோன்னா மதம் சார்ந்த சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த இடத்துட்டு அவங்க வழிபாடு போகிறதுக்கோ இல்லை அறிவுரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விருப்பப்பட்டால் நம்ம வேணான்னு இருந்துக்கலாம்.
29 பார்த்தோன்னா சிறுபான்மையினருக்குன்னு முக்கியமான எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்புக்கு. 30 பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை அவங்களே நிர்வாகம் பண்ணி அதுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வந்து பிரிவு 30 பொறுத்தது. அடுத்தது 32 பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம சொன்னோம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நீதி பேராணை மூலமாக நம்ம நீதிமன்றத்தை ரீச் அவுட் பண்ணி நமக்கான அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்தது இதுவே வந்து 1978 அப்போ 44வது சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சட்டத்திருத்தம் பண்ணி தான் இப்போ நம்ம 30 இருக்குது, அடுத்தது 32 போயிட்டோம் இல்லையா. இடையில 31ல் என்ன இருக்கும் அப்படின்னா சொத்துரிமை தான் இருந்திருக்கும். பட் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் இதில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அதுக்கப்புறம் 12th பார்ட்டில் இருக்க 307 ஒரு சட்ட உரிமையாக, அடிப்படை உரிமை கிடையாது, பட் ஆனால் சட்டம் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. 31 இருக்கிற இந்த உரிமையை. இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள். அதுபோல் சில நேரங்களில் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அவசர நிலை கால பிரகடனம் வரும்போது நம்ம ஒரு 3 விதி படிச்சிருப்போம். 352, 356, 360. அதில் 352 அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் அவசர நிலை பிரகடனம். இது யார் அறிவிப்பாங்க? பிரசிடெண்ட் தான், குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். இவர் இந்த ஒரு ரூலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 352 கீழே குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு கீழே போகுது அப்படின்னா வேறு எந்த, அதாவது 19ல் நம்ம சொல்லியிருப்போம்ல, சட்டப்பிரிவு 19ல் என்னென்ன சொல்லியிருப்போம், பேச்சுரிமை, சுதந்திரமாக ஒரு இடத்துல கூடுறதுக்கான உரிமை, இந்த மாதிரி சில உரிமைகள்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. இந்தியாவில் நான் எங்கே வேணாலும் வாழறதுக்கான உரிமை, தொழில் செய்கிற உரிமை, இந்த மாதிரி சொல்லிட்டு பிரிவு 19ல் சில உரிமைகள் சொல்லியிருக்கோம்ல. இது எல்லாமே வந்து தானாக முடிவுக்கு வந்துடும். அதாவது இது சொல்லணும், இந்த உரிமைலாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லணும் இல்லை, 352 வந்து அனௌன்ஸில் வந்துருச்சு, அது அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாலே இது எல்லாமே தானாக முன்னுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு கூட முடியாது, ஒரு சங்கம் அமைக்க முடியாது, நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலான்னு நீங்கள் பேசிகிட்ருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானாக முடிவுக்கு வந்துடும். இது வந்து யார் இதில் யார் இதெல்லாம் வந்து தலைமையாக இருந்து பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ இது கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் வந்து அங்கீகரிக்கணும். இங்கே வந்து இந்த பிரகடனம் வரப்போகுது அப்படின்றது நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம அடுத்த டாபிக் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. இது பார்ட் என்ன அப்படின்னா பகுதி 4. இது வரைக்கும் பார்ட் 3ல் நம்ம 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்தோமா. அந்த மாதிரி இது பார்ட் 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னா என்னென்னா வழிகாட்டும் நெறிமுறை. அதாவது இது கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை, பட் வந்து ஒரு வழிகாட்டுதல், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்றது. இது வந்து ஒரு 3 பெரிய பிளாக்காக பிரிக்கலாம். சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொள்கைகள்லாம் வந்து நீதிமன்றத்தினால கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு யாருமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு இது ரொம்ப நெசசரி. இது இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சமுதாய நலனும் மக்களுக்கு நலன் தரது தான் வந்து இதோட முக்கியமான நோக்கமாகவே இருக்கும். இதை வந்து B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம் இந்திய அரசியலமைப்பில் இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஃபீச்சர், புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ முகவுரை என்ன சொல்வோம், அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே அடிப்படை உரிமைகளில் இருக்க பார்ட் 3 என்ன சொல்வோம், மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே 32 பிரிவு. அண்ட் தென் இப்போ வந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடை புதிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ திரும்ப ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போ அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து எடுத்திருப்போம், அது அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமைன்றது அரசாங்கத்தினால கூட இந்த உரிமையை வந்து ஒருத்தவங்களுக்கு கிடையாதுன்னு கம்மியாக்கவோ இல்லை நீக்கவோ இல்லை அதிகமாக்கவோ முடியாது. அது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து அரசுக்கு வெறும் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி தான். அடிப்படை உரிமைன்றது நீதிமன்றத்தினால கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். பட் நெறிமுறை கோட்பாடு வந்து கட்டாயமாலாம் செயல்படுத்த முடியாது. நல்லா இருக்கணும், இப்படி வேணும்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதல் இருக்கும், ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு அரசியல் சார்பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் தான் இருக்கும். அடிப்படை உரிமை பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஜனநாயகத்தை நல்லா வலுப்படுத்தும். ஆனால் நெறிமுறை கோட்பாடு பார்த்தோம் அப்படின்னா சமுதாய பொருளாதார இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்
அடுத்து ஒரு விஷயம் நம்ம இந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்போம் பிரிவு 21A கல்வி பெறுற உரிமை அப்படின்னு சொன்னோம்ல. இது வந்து அரசியலமைப்பு பிரிவு 45 வந்து சேஞ்ச் பண்ணி 21Aல சேர்த்துருப்பாங்க. ஸோ 2022 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி பார்ட் 45ல் இருந்ததை பார்ட் 21Aக்கு மாற்றி தொடக்க கல்வியை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே கொடுத்தாகணும். அது இலவசமான கல்வியை வந்து கொடுக்கணும். 6லேருந்து 14 வயசு வரை இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமான இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த பிரிவு 45ல் இருந்ததை 21Aக்கு மாற்றிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2002ல் 86வது சட்ட திருத்தம் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கும். எஸ். ஸோ இதுவரையிலையும் முகவுரை பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம், உருவான விதம் பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமைகளுக்கும் நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்கலாம். ஸோ கடமைகள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து தான் அடிப்படை கடமைகள்ன்ற விஷயத்தை எடுத்திருப்போம். பட் அடிப்படை கடமைகள் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சான்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் இருக்காது. 1976ல் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுபடி தான் சில பரிந்துரைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த 42வது சட்டத்திருத்தம் 1976 வந்து நிறைய டைப் ஆஃப் சேஞ்சஸை கொடுத்துருக்கோம். குடிமக்களுக்குன்னு எப்படி வந்து உரிமைகள் இருக்கோ அந்த மாதிரி கடமைகள் இருக்கணும், பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் நமக்கு பார்ட் 4ல் இருக்கிறதுனால அப்படியே அதுக்கு அடுத்ததே அடிப்படை கடமைகள் வந்து பார்ட் 4ல் A அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சேர்த்துருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல் நமக்கு 12லேருந்து 51 வரைக்கும் இருக்கும் இல்லையா. அப்போ அடிப்படை கடமைகள் வந்து 51A. இதில் மொத்தமாக 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் மதிக்கணும். என்னென்னலாம் தேசிய கொடியை, தேசிய கீதம், இல்லை அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்க கொள்கைகளில் இல்லை அரசு நிறுவனங்களை இது எல்லாத்தையுமே வந்து மதித்து நடக்கணும். ஸோ மொத்தம் இருக்க 11 கடமைகளில் முதல் கடமை இது தான். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்துக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கணும் இருந்திருக்கும். அதெல்லாமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்தது இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட ஒற்றுமை ஒருமைப்பாடெல்லாம் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அதை வந்து நம்மளுமே அதே ஃப்ளோவிலே அதை வந்து காப்பாற்றணும். அடுத்தது சப்போஸ் வந்து தேசத்துக்காக நம்ம வந்து ஒரு வேலை பண்ணணும், நம்மளோட நீடு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரெடியாக இருக்கணும் அதை பண்ணுறதுக்கு. அதுபோல் சமயம், மொழி இல்லை வட்டாரம் அந்த பகுதி சார்ந்தெல்லாம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். பெண்களோட தரக்குறைவாக நடத்தாமல் எண்ணங்கள் வந்து நல்லதாக சகோதரத்துவமாக இருக்க மாதிரி இருக்கணும். எல்லா டைப் ஆஃப் பாரம்பரியமும் கலந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம மதிக்கணும். நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் எல்லா கலாச்சாரங்களையும் மதித்து நடக்கணும். போல் இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கணும். லைக் காடு, ஏரி, ஆறு இல்லை வனவிலங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதை இன்னும் வளர்க்கணும். அறிவியல் கோட்பாடோ ஹியூமனிட்டியோ இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் சீர்திருத்தம் பண்ணலாம். வன்முறையை வந்து சுத்தமாக கைவிட்டுடணும். பொது சொத்துக்கள் வந்து பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமை தான். அண்ட் தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்லை கூட்டு செயல்பாடாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு நல்ல பெஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செய்யணும். 6லேருந்து 14 வயசு வரை குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயமான கல்வி இருக்கணும். அதுபோல் இலவசமான கல்வி பெறணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்தந்த வீட்டிலையும் அவங்க கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே ஒரு மக்களோட ஒரு கடமையாக தான் இருக்குது. அதனால் இது எப்போ வந்துச்சு 2002ல் 86வது சட்டத்திருத்தம் பண்ணி 51Aல K அப்படின்னு ஒரு பார்ட் கொடுத்து அதில் வந்து கல்வியை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஒரு 3 டைப். சட்டமன்ற உறவு அப்படின்னு பார்க்கும்போது நடுவண் அரசு அதாவது மத்திய அரசை வந்து நாடாளுமன்றமாகவும் மற்றது வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் அது பார்க்கலாம். ஸோ இது நாடாளுமன்றமாக எடுத்துக்கிறோம். இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்தியாவோட எந்த பகுதிக்கு சட்டம் இயற்றணும் அப்படின்னாலுமே அது இந்த நாடாளுமன்றத்துக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மாநிலத்துக்காக இருக்கலாம் இல்லை யூனியன் பிரதேசங்களுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ அரசியலமைப்பில் மொத்தம் ஃபஸ்ட்டு 7 அட்டவணை இருந்துச்சு. அதில் 8 அட்டவணை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 அட்டவணையாக இருக்கும். அதில் அந்த 7வது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லியிருக்குன்னா இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் என்ன அதிகார பகிர்வு இருக்குது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 3 பட்டியல், நடுவண், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு. ஸோ அதுக்கும் அதிகாரங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இருந்திருக்கும். ஸோ மத்திய பட்டியலுக்கு 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியலில் 47. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் வந்திருக்கும். மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில்
52 மாறி இருக்கும். ஸோ நாடாளுமன்றத்துக்கு ஒரு நிறைய அதிகாரமே நாடாளுமன்றத்துக்கு அந்த பட்டியலில் இருக்கவங்க அதுக்கு சட்டம் இயற்றுவாங்க. அதுபோல் மாநில சட்டமன்றம் வந்து மாநில பட்டியலில் இருக்கிறதுக்கு சட்டம் இயற்றும். பட் பொதுப்பட்டியல்னு வரும்போது 2 கவர்மெண்ட்டுமே சட்டம் இயற்றும். ஆனால் ஏதாவது அங்கே வந்து கான்ட்ரவர்சி இருக்குது, ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து ஃபைனல் முடிவாக இருக்கும். அண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி அதிகார பகிர்வை பொறுத்த மட்டும் ஸ்டார்டிங்கில் மத்திய பட்டியலில் வந்து 97 இருந்திருக்கும், அப்புறம் அது 100 மாறி இருக்கும். அதுபோல் மாநில பட்டியலில் இந்த பொதுப்பட்டியலில் 47 தான் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாநில பட்டியலில் 66 இருந்திருக்கும். அதுலேருந்து 5 எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பொதுப்பட்டியலில் சேர்த்துருப்பாங்க. இது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி தான் சேர்த்துருப்பாங்க. அதில் என்னென்ன 5 துறைகள் அப்படின்னா கல்வி, காடு, எடை மற்றும் அளவு, பறவைகள் இல்லை வனவிலங்கோட பாதுகாப்பு, அதுபோல் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தவிர மற்ற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களை மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எப்போன்னா 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது நிர்வாகம். இப்போ சட்டமன்ற உறவுகள் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது யார் அப்படின்னா நிர்வாக சம்மந்தமான உறவுகள். ஒரு மாநில அரசு இருக்குது அப்படின்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நிர்வாக அதிகாரங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மாநிலமும் அதுக்குன்னு வந்து சட்டம் இயற்றத்துக்கான தகுதி இருக்கும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு நிர்வாக அமைப்பு வந்துருக்கு, அதுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் இருக்கும். அதுபோல் மாநில அரசு கூட ஒரு உடன்படிக்கை போடுறாங்க இல்லை ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அதை அங்கீகரிக்கிற அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குன்னா சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளார அவங்கவுங்களுக்குன்னு சட்டம் இயற்றத்துக்கான அதிகாரங்கள் இருக்குது. அதுபோல் பொதுவாக சென்ட்ரலுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா மாநிலங்களை ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு உடன்படிக்கை பண்ணுறதுக்கான அதிகாரங்கள்லாம் சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது. ஸோ சட்டமன்ற உறவுகள் பார்த்தோம். அதுபோல் அடுத்த டைப் ஆஃப் உறவுகளும் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் வந்து நிதி சம்மந்தமான உறவுகள். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா 12வது சட்டப்பிரிவு பார்ட் வந்து 12 சட்டப்பிரிவு 262லேருந்து 293 வரைக்கும் இருக்க எல்லாமே இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே சொல்லும். இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன நிதி சார்ந்த உறவுகள் என்ன இருக்குது அப்படின்றது பகுதி 12, அதுபோல் சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரை இருக்கவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு இடையில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நிறைய வகையான வரிகள் வந்து விதிக்கிற அதிகாரமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நிதிக்குழுவை நியமனம் பண்ணுறாரு. அந்த நிதிக்குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால சில வரிகள் எனக்கே தெரியும். இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுவாங்க இயர்லி வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் மூலமாக. ஸோ இந்த மாதிரியான வரிகள் வந்து புதுசாக விதிக்கிறதோ இல்லை வரிகளை வந்து குறைக்கிறதோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதை ஃபைனலாக வந்து அவங்க 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில். இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில் இந்த மாதிரியான விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தப்போ 1983 அப்போ சர்க்காரியா கமிட்டி அப்படின்னு ஒரு குழு அமைச்சு அதில் ஒரு சில பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க. 247 பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் 180 பரிந்துரைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த நிதி சம்மந்தமான விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க. 1969 இதே போல் அரசோட உறவுகளை வந்து விசாரிக்கிறதுக்கு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு அப்பப்போ இந்த மாதிரி இதை செக் பண்ணுறதுக்கு குழுக்கள் கமிட்டிகள் மாதிரி வந்து அமைப்பாங்க. ஸோ சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, ஸோ இந்த மாதிரியான கமிட்டிஸ்லாம். அடுத்தது அலுவலக மொழிகள். ஸோ இதை வந்து 17வது பகுதி 343லேருந்து 351 வரைக்கும் சட்டப்பிரிவுகள். முன்னாடி 14 மொழிகள் இருந்துச்சு, 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டதா. பட் இப்போ வந்து சில மொழிகள் ஆட் பண்ணி மொத்தம் 22 மொழிகள் வந்து இருக்காங்க. ஸோ மொழின்னும் போது நமக்கு எல்லாருமே ஞாபகம் வரும் 2004 அப்போ தான் நம்மளோட தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அறிவித்தாங்க. அது இல்லாமல் 6 மொழிகள் அந்த பீரியடில் அதுக்கப்புறம் செம்மொழியாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008, மலையாளம் 2013 அண்ட் ஒடியா வந்து 2014. ஸோ இந்த மொழிகள் எல்லாமே செம்மொழியாக இருக்குது ஃப்ரம் 2004லேருந்து. முக்கியமாக தமிழ் மொழி எப்பாச்சு அப்படின்னா 2004.
அக்டோபர் மாதம் செம்மொழியாக வந்து தமிழ் மொழியை அறிவிச்சிருப்பாங்க. அவசர கால ஏற்பாடுகள் இதிலே வந்து ஒரு 3 டைப் இருக்கும். தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலைன்னு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சட்டப்பிரிவு 352, 356, 360. ஸோ தேசிய அவசர நிலை அப்படின்றது பகுதி 352. அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு அச்சுறுத்தல் வந்து நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் கிட்ட வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக இந்தியாவுக்கே இருக்குது அப்படின்னா 352 அவசர நிலை பிரகடனத்தை அவங்க அறிவிக்கலாம். ஸோ அப்போ வந்து வெளிநாட்டை ஏதாவது ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான அவசர நிலை வரும்போது வெளிப்புற அவசர நிலை ஏற்படுது. அதே போல் ஆயுதம் நிறைய இருந்து அந்த மாதிரி கிளர்ச்சி சம்மந்தமாக வருது அப்படின்னா உள்நாட்டு அவசர நிலை ஏற்படுது. ஸோ வெளிப்புற அவசர நிலையோ உள்நாட்டு அவசர நிலையோ பிரசிடென்ட் கிட்ட தான் இந்த கண்ட்ரோல் வரும். இந்த மாதிரியான அவசர நிலை நம்ம இந்தியாவில் 1962, 71, 75 ஸோ இந்த 3 டைமில் வந்து ஆல்ரெடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மாநில அவசர நிலை அப்படின்றது 356, தேசிய அவசர நிலைன்றது 352, மாநில அவசர நிலைன்றது சட்டப்பிரிவு 356. ஸோ ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டேட்டில் அந்த கவர்மெண்ட்னால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கவர்னர் வந்து அவரோட ஒரு அறிக்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்ம எலெக்ஷன் வந்தப்போ கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்ட்டிஸ் வந்து அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா ஆளுநர் கண்ட்ரோல் அவர் ரைஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் கீழே நம்ம ஆட்சி வரலாம், அதனால தான் கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த அவசர நிலை தான். ஸோ 352 வருது அப்படின்னா இல்லை தேர்தல் ஆணையம் வந்து இப்போ உடனே தேர்தலை நடத்த முடியாது அந்த மாதிரியான சூழல் இல்லை அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு மேலே கூட 3 வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு கீழே ஒரு மாநிலம் இருக்க முடியும். பட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். இந்த மாதிரி 1951 ஃபஸ்ட்டு பஞ்சாபில் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வந்துருந்துச்சு. அடுத்தது தேர்டாக யார் பார்க்குறோம் அப்படின்னா நிதி சார்ந்த அவசர நிலை பார்க்குறோம். ஸோ இது வந்து சட்டப்பிரிவு 360. ஸோ நிதி நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து கடன் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை இந்தியாவோட பகுதிகள் வந்து ரொம்ப ஏதோ ஆபத்தில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது 360 வந்து பிரகடனப்படுத்திடுவாங்க. அப்படி வந்தால் என்ன ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சேலரியை வந்து குறைப்பாங்க. படியோ இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஊதியம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் போடுறது மூலமாகவே குடியரசுத் தலைவர் வந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அவங்களோட சேலரி லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த அவசர நிலைகள் 3 டைப்பாக பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதை வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறது, திருத்தம் பண்ணுறது, இல்லை அப்டேட் பண்ணுறது, மேம்பாடு செய்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணுறது தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், பட் அதுவே வந்து எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து பண்ணிக்கிறோம். இது பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வது பற்றியான டீட்டெயில்ஸ், அந்த முறைகள் பற்றி, இல்லை திருத்தம் செய்கிறதுலாம் நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது, இதெல்லாம் பற்றி வந்து அதில் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணோம் அப்படின்னா என்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டும் 2 அவை இருக்குதுன்னு பார்த்துருப்போம், லோக்சபா, ராஜ்யசபான்னு. ஒரு சட்டத்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு சட்டத்திருத்த மசோதாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒவ்வொரு அவையிலுமே நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒவ்வொரு அவையிலுமே மொத்தமாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதோட பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து அந்த அவைக்கு அவங்க வந்திருக்கணும். வந்து 3ல் 2 பகுதிக்கு குறைவாமல் அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு சட்டமாக ஏற்ற முடியும். அதுபோல் அவங்க ஆதரவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் கேட்பாங்க. அவர் ஒப்புதல் அளித்ததுக்கப்புறமா அந்த மசோதா வந்து திருத்தம் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியுமே தவிர மற்ற ஸ்டேட் இதனால் வந்து திருத்தத்தை வந்து கொண்டுட்டு வர முடியாது. இது ஒரு 3 வழிகளில் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். நாடாளுமன்றத்தில் சாதாரண அது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பார்ட்டி எங்கே லீடாக இருக்காங்களோ அந்த ஒரு பார்ட்டி இருந்தாலே அங்கே கொண்டு வந்துடலாம் திருத்தம். இன்னொன்று சிறப்பு அறுதி பெரும்பான்மை, அதாவது 3 இப்போ சொன்னோம் இல்லையா, 3ல் 2 பகுதி இந்த மாதிரியான பெரும்பான்மை இருந்தால் தான் அவங்க அந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டுட்டு வர முடியும். பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றம் வந்து ஒப்புதல் இருக்கணும். அப்படி ஒப்புதல் இருந்தால் தான் அங்கே வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விதமான பெரும்பான்மைகள் வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அடுத்து
அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிறு அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு இந்த மாதிரி சொல்லுவோம். குட்டி கான்ஸ்டியூஷன், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. ஏன்னா நிறைய திருத்தம் இந்த 42வது சட்ட திருத்தத்தில் தான் பண்ணியிருப்போம் 1976ல். அதனால வந்து அதை அப்படி சொல்லுவோம். அரசியலமைப்பு சீர்திருத்தம் பண்ணுறதுக்குன்னே குழு அமைச்சிருப்பாங்க. அதில் முக்கியமாக 2000 வருஷம் இந்திய கவர்மெண்ட் சார்பாக எம்என் வெங்கடாச்சல அவரோட தலைமையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய அதுக்கிடையில் என்னென்ன மாதிரியான தொடர்பு, அது பங்களிப்புலாம் என்ன இருக்குது, இந்த மாதிரியான செக் பண்ணுற மாதிரியான கமிட்டி இருக்கும். அதுபோல் இதில் இருந்த தொடர்புகளை செக் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை எம்எம் பூஞ்சி அப்படின்றவரோட தலைமையில் 2007ஆம் ஆண்டும் 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் கமிட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ மொத்தமாக இந்த லெசனில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்ததே தான் ஒரு ரீகேப் மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அரசியலமைப்புனா என்ன, அரசியலமைப்பு ஏன் தேவை, அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அதுக்குன்னு என்ன சிறப்பு கூறுகள்லாம் இருக்குது, அதுபோல் பகுதிகள், சில சட்டப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது அதுவுமே பார்த்துருக்கோம். பார்ட் 3 அண்ட் தென் முக்கியமாக சில ஃபேக்டை, முகவுரை என்னன்னு சொல்கிறோம், இல்லை பார்ட் 3 டாக்டர் அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருக்காரு, 32வது சட்ட திருத்தம் முக்கியமாக அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகள், கடமைகள் என்னென்ன இருக்குது, எப்பப்போ அதை வந்து ஆட் பண்ணோம், அவசர நிலை பிரகடனம், இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். Thank you for watching. Subscribe me for more TNPSC related videos. Thank you.